புதுசா என்னமோ ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. கம்பி மாதிரி வேற என்னமோ கெட்டி கெட்டி வச்சிருக்காங்க. என்னதுன்னு தெரியல. வர்றா கிளவி வயசான காலத்துல வயலின்லாம் வாசிச்சுருக்கு. ஏடி இது என்னதுடி? என்னமோ கீழே கிடந்துச்சு. இதை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கு. இது என்னது? என்னன்னு தெரியாம தான் கையில வச்சுருக்கியாங்க. நான் இடத்துல கண்டேன். முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியுமாங்க. அது மாதிரி முன்ன பின்ன இதை வச்சிருந்தாதானே இது என்னன்னு தெரியும். பாட்டி இதுக்கு பேர் வந்து வயலின். நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா சவுண்ட் வரும். இதான் கிளவி உடைய வயலின் வாசிக்க சொன்னா டம்மு டம்முன்னு போட்டு கிடக்க மாமா. ஏடி செத்த ஒரு நிமிஷம் பொருடி. காலையில சாம்பார் சாப்பிட்டு வந்தேன்னா வயிறு கடமுடாங்குது. போதும் கிளவி சவுண்ட் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஏடி அப்ப இது வாசிக்கிற மிஷினா? ஆமா வாஷிங் மிஷின். இது என்ன அந்த கிளவி கையில வயலின்லாம் வச்சிருக்கு? ஏதுமா இதுக்கு? ஏடி ஒத்தரசா பாட்டி வாசிக்கிறேன் டான்ஸ் ஆடுறியா? சூப்பர் பாட்டி. எப்ப பாட்டி எங்க வாங்குனீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. இவளுக்கு யாராவது ஏதாவது வச்சிருந்தாலே வயிறு எரியுமே. எப்படி மன நிறைவா இருக்குன்னு எனக்கும் தெரியல. இந்த கிளவி நம்ம கையில வயலின் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. என்ன பாட்டிமா கையில வயலின்லாம் வச்சிருக்கீங்க? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா ரொம்ப மன நிறைவா இருக்கும் இவளுக்கு. என் பிள்ளைக்கு 10 ரூபாய்க்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தா கூட வந்துருவா. இவளுக்கு ஏது இந்த 10 ரூபான்னு? இந்த கிளவி இவ்வளவு பெரிய வயலின் வச்சிருக்கா. இன்னுமா வயிறு எரியாம இருக்கா? போடி அங்கிட்டு உங்க மன நிறைவை கொண்டு போய் குப்பையில போடுங்க. ஒரு தங்கம் ஒரு வெள்ளி கீழே கிடந்தாவது எடுத்துட்டு போய் கடையில வித்து துட்டு ஆக்கிருப்பேன். இது இரும்பு கடையில போட்டா 10 ரூபாய்க்கு மேல தர மாட்டாண்டி. இதுக்கு தான் நான் கூட ஒரு இரும்பு கடையில போட்டோன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா தேரும்னு நினைச்சேன். உத்தரசா நீ மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். என் காதுல கேக்குது. உன் காதுல மண்ணள்ளி போட்டு தான் மூடணும் இனிமேல். என்ன உத்தரசா இப்பதான் ரொம்ப மன நிறைவா இருக்குன்னு? என்னை வம்புழுக்கிறதா உனக்கு வேலையா? உன் வேலை என்ன அதை மட்டும் பாரு. பாட்டி நீங்க வச்சு இது யூஸ் பண்ணா யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டின்னு அதை கொடுத்துருங்க. என் பிள்ளைகளுக்காக விளையாடுறது கொண்டு போவேன். இங்கே இருங்க பாட்டி. உங்களுக்கு வேண்டாம்னா ஏன்ட்ட கொடுங்க. நானும் 2 பிள்ளைய வச்சிருக்கேன்ல, அந்த பிள்ளைய விளையாடுங்க. நீங்க கொடுத்துருங்க என்கிட்ட. மொத்தத்துல ஒருத்தையும் அவ பிள்ளைக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்க மாட்டாளுங்க. ஆமாம்மா நாங்களாம் வாங்கி கொடுக்க மாட்டோம். நீங்க நல்லா வசதியா தானே இருக்கீங்க. வந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு 2-3 விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு போ. சரி என் பேர்ல ஒரு 25,000 கடன் மட்டும் இருக்கு. அது மட்டும் கெட்டி விட்டு போ. உன் பிள்ளைகளுக்கு 2 விளையாட்டு ஜாமான் 10 விளையாட்டு ஜாமான் வாங்கி தரேன். என் கையில 100 ரூபா இருந்துச்சுன்னா 10 ரூபா பொருள் கூட்டிட்டு போய் 10 விளையாட்டு ஜாமான் என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பேன். இவளுக்கு 25,000 ரூபா நான் கடனை அடைக்கணும். ஓடி பேர் ஓடி போங்கடி அங்கிட்டு. நான் எவ்வளவுக்கு கொடுக்க மாட்டேன். இது பழைய இரும்பு கடையில போட்டாதான் கம்மியா எடுப்பானுங்க. எவ்வளவு இழுச்ச வாய் வந்தானா அதை வித்து விட்டுட்டு நல்ல காசு வாங்க போறேன். பாட்டி என்ன பாட்டி வீணெல்லாம் வச்சிருக்கீங்க? இந்த வீணை தான் பாட்டி ரொம்ப நாளா வாங்கணும் நானும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இது கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. வந்துட்டியாமா கொண்டு போய். தேங்காய் கடை போட்டாலும் முதல்ல வந்துடுறியான். இட்லி கடை போட்டாலும் முதல்ல வந்துடுறியான். ரோட்ல கிடந்த பொருளை எவ்வளவு எடுத்து கையில வச்சிருந்தாலும் கொடுங்க வாங்கிட்டு போயிடுறேன்றியான். வீட்டுல எவ்வளவுதான் துட்டு வச்சிருக்கியான்னு தெரியல. ஆனா சிங்கி பாருங்க, இந்த வீணை வந்து நான் தான் ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்து பாட்டி கொடுத்துருக்கேன் கிஃப்டா. அதனால நீங்க விலை பேசுறாருன்னா ஏன்டே பேசிக்கோங்க. ஏப்பா குண்டு தம்பி இவளுக்கு பேச்செல்லாம் கேட்காதப்பா. நான் வந்து போன மாசம் தான் துபாய்க்கு போனேன். என் சொந்தக்கார பையன் அங்கே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே போய் அவனை பார்த்துட்டு அப்படியே இது விலை கம்மியாக வித்துச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. கிளவி சரியான ஆளு. நம்ம விஷம்னு பார்த்தா நமக்கு மேல பெரிய விஷமா இருக்கும் போலயே. சரி யாரோட பொருளா இருந்தா என்ன விலையை மட்டும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு போறேன். நீங்க எவ்வளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. நான் பாட்டிக்கிட்ட கூட உங்களுக்காக கொஞ்சம் பேசி இதை குறைச்சி கம்மி பண்ணி வாங்கி தர மாதிரி ட்ரை பண்றேன். அண்ணாச்சி என்கிட்ட சொல்லுங்க, நான் பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன். குண்டனாச்சி உங்களுக்கு ஏற்கனவே என்னை பத்தி நல்லா தெரியும். எங்க போனாலும் நம்ம வந்து அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் நம்ம 2 பேரும் அடிக்கடி சந்திக்க வேண்டியது வரும். அதனால எதுவாக இருந்தாலும் நீங்க ஏன்ட்ட சொல்லுங்க. நான் அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, உங்களோட விருப்பம். யார் பொருளோ விலையை மட்டும் சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். ஏப்பா குண்டு தம்பி யாரையும் நம்பாத. இது ஏன் பொருள் தான். நான் சொல்றேன். இது வந்து 5500 ரூபாப்பா. உனக்காக 5000 ரூபாய்க்கு தரேன். பரவாயில்லையே, விலை ரொம்ப கம்மியா சொல்றீங்களே பாட்டி. ஏப்பா நீ ரொம்ப தெரிஞ்ச பையனா போயிட்ட. அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற யாருன்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு போகும்பா. 1 லட்சமா? 1 லட்சத்துக்கு எத்தனை சைவர்னு கூட இந்த கிளவி தெரியாது. உடனே 1 லட்சம் ஓவாயாம். சரி எவ்வளவு எவட்டையும் வாங்கிட்டு போட்டோம். இந்த கிளவி 1 லட்ச ரூபா வாங்குவோம். அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் ஆட்டையை போட்டுற வேண்டியதான். இந்த கிளவி முதல் இந்த குண்டன்ட்டு இருந்து துட்டை வாங்கட்டும். நேர கோர்ட்டுக்கு போவோம். இந்த கிளவி நம்ம தத்தெடுக்கிறோம். அந்த 1 லட்ச ரூபா நமக்கு தான். நைட்டோட நைட்டா கிளவிக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். பாயசத்தை போட்டு 1 லட்ச ரூபா நம்ம தூக்குறோம். வேண்டாம் பாட்டி, எனக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியாலாம் வேண்டாம். என்ன விலையோ அதையும் வாங்கிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாவே கொடுத்துட்றேன். சரி தம்பி இங்க பேசுறதுல நேரம் இல்ல. காசை முத கொண்டு வா. துபாய்க்கு ஃபிளைட்டுக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சு. கிளவி வானத்துல கூட ஃபிளைட்டை பார்த்துருக்காது. இது ஃபிளைட்ல போதான். கதை என்னம்மா அடிக்குது. ஹலோ அண்ணா, என்னோட வயலின் நீங்க கடந்துச்சு பாத்தீங்களா யாராவது? ஐயோ இது யாரும் முள்ள மாட்டேன் தலையே. அண்ணாச்சி அண்ணாச்சி இந்த பின்னாடி இந்த பாட்டி வச்சிருக்க பாருங்க, அதுவான்னு பாருங்க. அட ஆமா என்னோடது தான். இது இங்கதான் இருந்துச்சா? ரொம்ப நன்றிங்க இங்க எடுத்து வச்சிருந்ததுக்காக. ஆமா நாச்சி, நான் தான் கஷ்டப்பட்டு இந்த பாட்டியை கையில வச்சிருக்க சொன்னேன். எப்படியா தேடி வருவாங்க யாராவது அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்கக்கா. அண்ணாச்சி இந்த பொம்பளை போய் சொல்றா. நான் தான் எடுத்து இந்த பாட்டிட்ட கையில வச்சிருக்க சொன்னேன். அப்படியாக்கா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ணாச்சி முள்ள மன்றி தலை அண்ணாச்சி இங்க பாத்துக்கோங்க. எனக்கு பின்னாடி கடந்துச்சு. நான் தான் எடுத்து இப்ப பாட்டி என் கையில இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. சரிக்கா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. அண்ணாச்சி என்ன சொல்றீங்க? இது உங்க இதா? ஆமா அண்ணாச்சி, அது என்னோடது தான். அண்ணாச்சி எனக்கு இந்த வயலின் வந்து தேவைப்படுது. நீங்க எவ்வளவுக்கு இது வாங்குனீங்க?
நோ இது வந்து என்னோட லவர் எனக்காக gift கொடுத்தது. நான் வந்து யாருக்கும் இதை சேல் பண்ற மாதிரி ஐடியாலே இல்ல. ஓகே நாச்சி, இந்த மாதிரி வேற எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க, நான் அந்த கடையில கூட போய் வாங்கிக்கிறேன். அது ஏதாவது ஒரு கடையில தேடி தான் பார்க்கணும். நான் தேடி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஏமா பொம்பளை, அறிவு கட்ட பொம்பளை, அடுத்தவங்க இதை போய் நீ எடுத்தேன் நீ வாங்கி கொடுத்தேன்னு ஆளாளுக்கு போய் பேசிக்கிட்டு அலையிறீங்கம்மா. இந்த குண்டு பையில நான் மட்டுமா உன்ட்ட போய் சொன்னேன், பின்னாடி இருக்கிற எல்லாரும் தானே போய் சொன்னாங்க. அவங்க கூட போய் சண்டை போடு. அவங்களாம் யாரும் போய் பேசுற ஆளுக மாதிரி தெரிலம்மா. நீ பேசி பேசி உங்கள்கிட்ட சேர்ந்து சேர்ந்தா எல்லாரும் இப்படி ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவனுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் என்னைய சொல்லாம இருக்க மாட்டாங்க போல. பாட்டி கொடுங்க பாட்டி என்னோட பொருளை. தம்பி இது என்னப்பா பழக்கம் இது? இப்படி எல்லாம் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கோ, எல்லா பொருளையும் தொலைச்சிட்டு ஒரு நாள் ரோட்ல தான் நிப்பேன். இப்ப தொலைச்சதுக்காக எனக்கு ஃபைன் கட்டு 10,000 ரூபா. சரி பாட்டி 10,000 ரூபாய் என்னால தர முடியாது. ஏதாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். சரி சரி, ஜிபே நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. 1087654211. பரவாயில்லம்மா, கிளை கூட மஞ்சப்பை ஜிபேன்னு எல்லா பையும் தெரியுது. நம்ம பார்க்காம போயிட்டோம். இந்த நம்ம எடுத்து கையில் வச்சிருந்தோம்னா இந்த முள்ளமன்றி தலையிட்ட நம்ம ஏதாவது ஒரு காசை வாங்கியிருக்கலாம். எல்லாம் விதி.